everyone, welcome to my channel English with Ritu. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 10வது நாள்ல இருக்கோங்க. 10வது நாள்ல இருக்கோம். ஸோ மூன்றில் ஒரு பங்கை நம்ம தாண்டி வர போறோம். ஸோ எல்லாருக்கும் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு தெம்பு கிடைச்சிருக்கா? சின்சியரா நான் சொன்னேன் ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்லயே லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் இந்த 4 விஷயத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு வர்றவங்களுக்கு இந்நேரத்துக்கு ஒரு பாதி தெம்பு கிடைச்சிருக்குங்க. பாதி கடலை தாண்டி நம்ம ஒரு கண்டிப்பாக பேசிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அப்படி கரெக்டாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டே வாங்க. ஸோ இன்னைக்கு டே 10 கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? யாராச்சும் இந்த சேனலுக்குள்ளே புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த டே 1 to 9 கிளாஸஸ் முடிச்சுட்டு வாங்க. அண்ட் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டக்குன்னு வாங்க. டே 10 கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்க. இன்னைக்கு டே 10ல் என்ன பார்க்க போகிறோம்னா அட்ஜெக்டிவ்ஸ். இது 7வது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கோங்க. இன்னும் மிச்சம் ஒரே ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான், இன்டர்ஜெக்ஷன்ஸ் மிச்சம் இருக்குது. இன்னைக்கு அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். அட்ஜெக்டிவ்ஸ்னால் ஆல்ரெடி என்னன்னு தெரிஞ்சிச்சு. என்ன அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன? எந்த ஒரு வேர்டு ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுதோ அதுதான் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ a word that describes noun அதுதான் அட்ஜெக்டிவ்ஸ். நவுன்னா என்னன்னு தெரியும். நவுன்னா என்னங்க? நேமிங் வேர்ட். ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம கொடுக்குற நேம் தான் நவுன். சரி, ஓகே. இந்த சென்டென்ஸில் இப்போ நீங்கள் தாங்க கண்டுபிடிக்க போகிறீங்க. நான் உங்களை ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ இந்த 5 சென்டென்ஸில் எது அட்ஜெக்டிவ்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எது நவுனுன்னு பார்த்துடலாம். அப்போ தானே எந்த வேர்டு அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஓகேங்க, ஃபஸ்ட்டு எது நவுனுன்னு கண்டுபிடிக்கலாம். அஸ்வின் இஸ் அ குட் பாய். அஸ்வின் ஒரு நல்ல பையன். ஸோ இதில் எதுக்கு நேம் இருக்குது? எது நவுனு? அஸ்வின் பேர் தானே. நேம், பிளேஸ், அனிமல், திங். நேம் தான் நவுன். ஸோ இதுதான் நவுன். ஓகே. அடுத்து Ritu is the tallest girl in the class. இதில் எது நவுனு? Ritu. ஓகே, அடுத்து வாங்க. The elephant is big. இது ஒரு அனிமலோட பெயர். இதுதான் நவுன். வெரி குட், சூப்பருங்க. அடுத்து my son is very naughty. என் பையன் ரொம்ப குறும்பு. naughty இந்த மாதிரி ஒரு புது புது வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறப்போ டக்குன்னு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கோங்க. நாட்டின்னா ரொம்ப குறும்பு, ரொம்ப நாட்டி, ரொம்ப குறும்புத்தனமாக இருக்கான். ஸோ மை சன், என் பையன் ரொம்ப குறும்புன்னு சொல்கிறேன். ஸோ மை சன். என் பையன் ஒரு பேர் கொடுக்குறல்ல, அது என் பையன். ஒரு பேர், பையன் ஒரு பேர் இருக்குனால அவனை இது என் பையன் என்னால் சொல்ல முடியுது. ஸோ அதுதாங்க நவுனு. ஸோ ரித்திகா இஸ் டாலர் தேன் ராணி. இதில் எதுங்க நவுனு? இதுவும் நவுனு, இதுவும் நவுனு. ஏன்னா இதுவும் ஒரு பேர் தானேங்க. இதுவும் ஒரு பேர், இதுவும் ஒரு பேர். ஸோ இது ரெண்டுமே நவுன் தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நவுனை கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நம்ம இந்த மிச்சம் இருக்கிறதுல எந்த வார்த்தை நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது, நவுனை அதை பற்றி சொல்லுது சொல்லி பார்ப்போம். அஸ்வின் இஸ் அ குட் பாய். பாய், இந்த குட் இதுதான் அவன் ஒரு நல்ல பையன். நல்ல பையன். இது நல்ல பையன் யாரை பற்றி சொல்லுது? இந்த குட்ங்கிறது அஸ்வினை பற்றி சொல்லுது. ஸோ இதுதான் அட்ஜெக்டிவ். இதுதான் அட்ஜெக்டிவ். Ritu is the tallest girl in the class. டால். ரீத்து டாலாக இருக்கா? நவுனை பற்றி சொல்லுது, ரீத்துவை பற்றி சொல்லுது. எது ரீத்துவை பற்றி சொல்லுது? டால். ரீத்து டால்ங்கிறது இதுதான் ரீத்துவை பற்றி சொல்லுது. ஸோ இதுதான் அட்ஜெக்டிவ். The elephant is big. ஆப்வியஸாக பிக் தாங்க. My son is very naughty. குறும்பு. இது குறும்புன்னு யாரை பற்றி சொல்லுது? என் பையனை பற்றி சொல்லுது. இதுதான் நவுனை பற்றி சொல்லுது. இதுதான் அட்ஜெக்டிவ். ஓகே. ஸோ ரித்திகா இஸ் taller than ராணி. இந்த டாலர் யாரை பற்றி சொல்லுது? ரித்திகா டாலாக இருக்கா அப்படிங்கிற பற்றி சொல்லுது. ஆனால் ராணியை விட டாலாக இருக்கான்னு சொல்லி, ராணியை விட ரித்திகா டாலாக இருக்கா. இந்த டாலுங்கிறது ரித்திகாவை பற்றியும் சொல்லுது, ராணியை பற்றியும் சொல்லுது. ஓகேங்களா? ரித்திகா
டாலாக இருக்கா. மொத்தம் 2 பேரை விட இவங்க டால்னு சொல்லி டால் தான் டிஸ்கிரைப் பண்ணுது. இதுதாங்க அட்ஜெக்டிவ். ஸோ எது அட்ஜெக்டிவ்ஸ்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக இந்த அட்ஜெக்டிவ்ஸ்னு ஒரு மெயினான இதை வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணுறது இந்த உலகத்தில் இருக்குது தானேங்க. இவளை விட அவள் ஒஸ்தியாக இருக்கா, இவளை விட அவள் அழகாக இருக்கா, இவளை விட அவள் டாலாக இருக்கா, ஷார்ட்டாக இருக்கா, இவங்களை விட அவன் நல்லா படிக்கிறான், நல்லா இவனை விட இவன் ஃபஸ்ட்டு நல்லா ஓடுறான். எல்லாமே வந்து எந்த கம்பேர் பண்ணுறதுன்னா அட்ஜெக்டிவ்ஸ் வச்சு தாங்க நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். அதனால் இந்த அட்ஜெக்டிவ்ஸ்னாலே நம்ம மெயினாக நம்ம மைண்டுக்குள்ளே வர்றது என்னென்னா ஒருத்தங்களை கம்பேர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இந்த அட்ஜெக்டிவ்ஸ் வச்சா கம்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது நான் நேற்று குயிக்லின்னு சொல்லியிருந்தேன்ல, ரித்திகா இஸ் குயிக்லி தேன் ராணின்னு சொல்ல முடியாது. குயிக்கர் அந்த இஆர் போடணும். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அட்ஜெக்டிவ்ஸுங்கிற வேர்டை தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? ஒருத்தங்களை கம்பேர் பண்ணணும்னா அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஸோ எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். த எலிஃபண்ட் இஸ் பிக். எலிஃபண்ட் வந்து பிக். இதில் எது அட்ஜெக்டிவ்? பிக். இந்த பிக் எதை பற்றி சொல்லுது? எலிஃபண்ட்டை பற்றி சொல்லுது. ஸோ எந்த ஒரு வேர்டு நவுனை பற்றி சொல்லுதோ அதுதான் அட்ஜெக்டிவ். ஸோ பிக் தான் அட்ஜெக்டிவ். இதுவே எலிஃபண்ட்டையும் ஒரு பூனையையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். எலிஃபண்ட்டை விட பூனை தானே பூனையை விட எலிஃபண்ட் தானே பெருசு. அதை நம்ம எப்படி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம்னா, இந்த எலிஃபண்ட் இஸ் பிக்கர் தேன். இந்த பிக்குங்கிற வார்த்தை என்னவா மாறுது? பிக்கர் தேன். எப்போல்லாம் நீங்கள் ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணுவீங்களோ அப்போ இந்த வார்த்தை தேனுங்கிற வார்த்தை வந்துடுங்க. இந்த ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணுறப்பயே இந்த தேன் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ண போகிறேன், தேன். அப்போ இந்த பிக்குங்கிற வார்த்தை பிக்கர்னு மாறிடும். ஒரு இஆர் போடுவீங்க, ஒரு இஆர் போடணும், தேன் வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க கம்பேர் பண்ணுறீங்கனாலே இருக்கிற நார்மலாக இருக்கிற அட்ஜெக்டிவ்க்கு இஆர் போடணும், தேன் வரணும். டவுட் இருக்கா இதில்? இல்லை தானே? கிளியர் தானே? ஓகே, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ரித்திகா இஸ் பியூட்டிஃபுல். இதில் எதுங்க அட்ஜெக்டிவ்? பியூட்டிஃபுல் தான் அட்ஜெக்டிவ். ஏன் இந்த பியூட்டிஃபுல் நவுனை பற்றி சொல்லுது, ரித்திகாவை பற்றி சொல்லுது. ஸோ இதுதான் அட்ஜெக்டிவ். இப்போ என்னன்னா, இப்போ பாருங்கள், ரித்திகாவையும் ரீத்துவையும் கம்பேர் பண்ணலாம். ரித்திகா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் ரீத்து. ரித்திகாவை ரீத்து கம்பேர் பண்ணுறப்போ ரித்திகா வந்து ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சொல்கிறப்போ இங்கே இஆர் போடணுன்னு தானே சொன்னீங்க, ஏன் மோர் போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் சில வார்த்தைக்கு ஒரு சின்ன வார்த்தைக்கு இஆர் போட்டுடலாங்க. பெரிய வார்த்தைக்கு பியூட்டிஃபுல்லர் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இல்லைங்க. ஸோ அந்த டைமில் என்ன போடுவோம்? மோருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அந்த பியூட்டிஃபுல் வந்து மோர் பியூட்டிஃபுல்லாக மாறிடும். அது மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? இது அட்ஜெக்டிவ்ஸ்னாலே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அட்ஜெக்டிவ்ஸ்னாலே கம்பேர் பண்ணுறதுனாலே அட்ஜெக்டிவ்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்போ கம்பேர் பண்ணுறதுனாலே அந்த அட்ஜெக்டிவ்க்கு ஒரு இஆர் போட்டு தேன் போடணும். சில பெரிய வார்த்தைங்களுக்கெல்லாம் வந்து இஆர் வராது. அப்போது மோர் அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி மோருங்கிற வார்த்தையை போட்டு கம்பேர் பண்ணுவோம். சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஸ்மாலுக்கு ஸ்மாலர். இல்லை குட்டி வார்த்தை பார்த்தாலும் தெரியுதா? ஸ்மால், ஹெவி, குட்டி வார்த்தை. இதை பாருங்கள், ஹேண்ட்ஸம், இன்டெலிஜென்ட், ஃபேமஸ், இதெல்லாம் பெரிய வார்த்தைங்களாக இருக்கா? ஸோ குட்டி வார்த்தைங்களாக இருக்கிறதுக்கு ஸ்மாலுக்கு ஸ்மாலர் இஆர் போட்டுருவீங்க, ஸ்மாலர். ஹெவிக்கு ஹெவியர் போட்டுருவீங்க, ஹெவியர். ஷார்ட்டர், இந்த மாதிரி மாறிடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸம்க்கு பார்த்தீங்கன்னா மோர் ஹேண்ட்ஸம், இன்டெலிஜென்ட் மோர் இன்டெலிஜென்ட், ஃபேமஸ் மோர் ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி பெரிய வார்த்தைக்கெல்லாம் மோர் வரும். சின்ன வார்த்தைக்கெல்லாம் இஆர் போட்டுருவீங்க. ஏன் ஐஇஆர் வந்துச்சுன்னா அது ஒரு ரூல் இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக மெதுவாக போகலாம். இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளியராக இருக்கா? அட்ஜெக்டிவ்னாலே மோஸ்ட் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு? ஓகே, இன்னையோட டே 10 கிளாஸ் முடிஞ்சுதுங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 7வது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கோம். இன்டர்ஜெக்ஷன்ஸ் பார்த்தோன்னா முடிஞ்சிடும். இப்போ இந்த பெரிய வார்த்தையெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் 2 வேர்ட்ஸ் இல்லாமல் 3 வேர்ட்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இன்னும் நம்ம ரூல்ஸை முடிச்சோடனே இனி பேசுகிற ப்ராக்டிஸ் தான். ரூல்ஸ் எல்லாம் முடிச்சோன்னா பேசுகிற ப்ராக்டிஸ் தான்.
பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசி ட்ரை பண்ணி பழகுங்க. தப்பானாலும் அடுத்த ரூல்ஸ் வர வர நீங்களே திருத்திப்பீங்க. அண்ட் சீக்கிரம் கற்றுடலாம். என் கூட ஜேர்னி அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் டே 11ல் பார்க்கலாங்க. பாய்.